கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையில் இருந்து 500 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சாலையில் கிடந்த 5 லட்சம் ரூபாய் காசோலையை உரியவரிடம் ஒப்படைத்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சங்கரன்கோவில் அருகே உள்ள களப்பாக்குளத்தைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் தனது 5 லட்சம் ரூபாய் காசோலையை தவறவிட்டுள்ளார். இந்நிலையில் காசோலை போக்குவரத்து காவலர் பெரியராஜ் என்பவர் கையில் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று வங்கி கணக்குக்கு சொந்தமான நபரை கண்டுபிடித்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிதம்பரம் நேரில் வந்து காசோலையை பெற்றுக் கொண்டார். சாலையில் கிடந்த காசோலையை சம்பந்தப்பட்ட நபரிடம் ஒப்படைத்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கட்டுமான மற்றும் தளவாட பொருட்களை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெயங்கொண்டம் சீனிவாச நகரைச் சேர்ந்த நெடுமாறன் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கரடிக்குளம் பகுதியில் கட்டிடப் பணி நடைபெறும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள இரும்பு உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை மர்ம நபர்கள் டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருப்பதாக நெடுமாறனுக்கு அக்கம்பக்கத்தினர் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து நெடுமாறன் அங்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து நெடுமாறன் அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா ஏஸ் வாகனம் மற்றும் 400 கிலோ எடை உள்ள இரும்பு உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூரில் வேலை கேட்டு வந்த 18 வயது பெண்ணிடம் ஆபாசமாக பேசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் புதுப்பேட்டை சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு நித்யா என்பவர் வேலை கேட்டு வந்துள்ளார். அப்போது சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளர் பலராமன் என்பவர் பெண்ணிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது உறவினர்களிடம் நித்யா கூறியதை அடுத்து சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று பலராமன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து நித்யா அளித்த புகாரை அடுத்து பலராமனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.